குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி அமாவாசை தான் ஸ்பெஷல். அமாவாசை படையிலாக காலையில் தான் கும்பிடுவோம், அதை செஞ்சுருக்கேன். என்னது இது? தயிர் சாதம், இது சேமியா பாயாசம். இந்த வடைக்கு ஊற வச்சு இப்போ அதை அரைக்க போகிறேன். பாதி அரைச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். என்ன வடை? மசாலா கடலைப்பருப்பு வடை. ஓகே. இன்னைக்கு சாட்டர்டே டாக்டர்ஸ் வரலையா? அப்பாவுக்கு வந்து யூனிஃபார்மு ஷூ எல்லாம் அடையாளம் கொடுக்கணும்ல, அளவு கொடுக்கணும்ல. அந்த அளவு கொடுக்கறதுக்காக இன்றைக்கி போகணுமா. அதனால நிறைய கொஞ்சம் வேலை இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா. வந்து நிம்மதியாக ஒரு வாரம் தங்கணும்ல. அந்த மறுபடியும் அடுத்த கிளாஸுக்கு பணம் கட்டுற வேலைலாம் இருக்குது போல இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னா சின்னவ வந்து ஒரு வாரம் ஆகும்னு இருக்கும் வரதுக்கு. ஏன்னு தெரில, வேலை இருக்கும். இந்த வாரம் யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் சோலோ பர்ஃபார்மன்ஸ். தயிர் சாதத்துக்கு பால் ஊற்றுறியா? பால் ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆறுன அப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு தாளித்து போட்டோன்னா தயிர் சாதம் சாயந்தரம் வரைக்கும் புளிப்பே இல்லாமல் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பாலில் தான் வேக வச்சுட்டேன். ஓகே. இது அப்படி ஒரே ஒரு ஸ்பூன் ஆறுன அப்புறம் தயிர் போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா தயிர் சாதம் நான் நைட் வரைக்கும் கூட சாப்பிடுவேன். அதனால தான் இப்படி செய்யறது. நல்லா வெந்துருச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாயாசமும் ரெடி ஆக போகுது. பால் ஊற்றணும். பாயாசத்துக்கு பால் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது நல்லா லைட்டாக கொச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சேமியெல்லாம் வந்துடுச்சு நல்லா. இப்போ லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு, திராட்சை, சர்க்கரை எல்லாம் ஒன்றா போட்டு முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்டு சர்க்கரை போட்டு கலந்துட்டோம்னா பாயாசமும் ரெடி. இதை தாளித்து கொட்டிட்டோம்னா தயிர் சாதம் ரெடி. இப்போ வடை, இப்போ சாமி கும்பிட்டுலாம் 3 ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாயாசம் தாளிச்சிடலாம். பாயாசத்தை எதுக்கு தாளிக்கணும்? முந்திரி பருப்பு வதக்கிறது அப்படி சொல்கிறேன். ஓஹோ, அது தாளிப்பு தானே. ஆமாம் ஆமாம். இப்போ நெய் கொஞ்சம். நெய் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த பால் காஞ்சதுன்னா இந்த ஏடு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக புற கொத்தி வைக்கணும் தயிர். அதே மாதிரி ஒரு வாரம் நிறைய கிடச்சிதுன்னா ஒரு 3 நாள், கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்குதுன்னு சொன்னால் ஒரு வாரம் அந்த மாதிரி சேகரித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மத்து போட்டு சிலுப்புனா நல்ல வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெயை சேகரித்து ஒரு நல்ல ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வர அளவு சேகரித்து நம்ம இந்த மாதிரி கடாயில் அந்த வெண்ணெயை போட்டு காய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா பொங்கி நல்லா வரும். அப்போ வந்து கொஞ்சோண்டு முருங்கைக்கீரையாது, அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலையாவது போட்டோம்னா அது முறிச்சிருச்சுன்னா நல்லா ஆற வச்சு வடிகட்டி வச்சா இந்த மாதிரி வீட்லேயே பியூர் நெய் தயாரித்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். நெய் ரொம்ப ஈஸி. நம்ம வீடியோ கூட இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து பாயாசத்துக்கு முந்திரி பருப்பு. இப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுடலாம். நான் வந்து சக்கரை போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸி. நம்ம இடிக்க தேவையில்ல, அந்த நேரத்துக்கு தூள் இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ பாயாசத்துக்கு முந்திரி பருப்பு ப்ரௌன் ஆகுது. இப்போ கொஞ்சமாக திராட்சை. திராட்சை வந்து பபிள்ஸ் மாதிரி வந்தோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி. அப்படியே எடுத்து பாயாசத்தில் போட்டு ரெடிதான். பாயாசம் ரெடி. அந்த கடையை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய். பாயாசம் வேலை முடிஞ்சிடுது. இப்போ வந்து தயிர் சாதம் தாளிக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, இஞ்சி பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். நல்லா பொரிட்டோம். அதுக்குள்ளே தயிர் சாதத்துக்கு நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி பச்சையாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தூள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. உளுந்தில் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு வேண்டியது. தயிர் சாதம் தாளிச்சாச்சு. இதை அப்படியே கலந்து விட்டுடலாம். தயிர் மட்டும்தான் போடணும். இது கொஞ்சம் ஆறுன அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ வந்து வடைக்கு கடாய் வச்சாச்சு. சக்கரை போட மறந்துட்டு இருந்தா இப்போ போட்டுடுறேன். சக்கரை கரெக்டாக இருக்கும், ஜாஸ்தியெல்லாம் போடணும்.
என்னமோ மறந்துட்டோமேனு அப்புறம் சக்கரை போட மறந்துட்டேன். சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. வடை சுடுறதுக்கு கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். வடைக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வடை போட வேண்டியது தான் வேலை. எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்க்கலாம். வடை எண்ணெய் ரெடி ஆயிடுச்சா? காஞ்சிடுச்சா? இன்னும் இல்லை. அதுதான் ஒன்று கேட்டேன். காஞ்சிடுச்சா? இன்னும் மேலே வரல பாரு ரொம்ப நேரமாக. அதனால் எண்ணெய் காயிலன்னு அர்த்தம். கொஞ்சம் பாஸ்ட் வச்சிடலாம். இப்போ வடை போடுறேன். வடை போட்டுட்டோம். அதுக்கும் நம்ம தயிர் ஊற்றிடலாம். அவ்வளோதான் குருமானது. வடை நல்லா பொரிஞ்சிடுச்சு. எடுத்துடலாம். அமாவாசை சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துன்னு போக வேண்டியதான்.